சோ தினமும் ஒரு ஸ்டார் கூட பேசிட்டு இருக்கோம், நிறைய கோலிவுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வயசுல இன்னைக்கு ஒரு படத்துல காஸ்ட் அண்ட் க்ரூ கூட தான் பேச போறோம். சோ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபி பத்தின ஒரு படம். இது ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. இந்த படம் தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே பல ரெகக்னிஷன், பல அவார்ட்ஸ். இன்ஃபேக்ட் பிராக் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல், பயோஸ்கோப் பிலிம் ஃபெஸ்டிவல், இப்படி பல பிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கு. தொரட்டி படத்தோட டைரக்டர், ஹீரோ அண்ட் மியூசிக் டைரக்டர் மாரிமுத்து, மியூசிக் டைரக்டர் ஜிதன் ரோஷன் அண்ட் ஹீரோ ப்ரொடியூசர் ஷமன் மித்ரு. வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ். சோ ரியலி ஹாப்பி. இவ்ளோ அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பி. பட் அதை விட இப்போ மக்களை சந்திக்கிறதுக்காக வரோம் இல்லையா, அவங்க மனசுல அவங்க கொடுக்க போற அவார்டு தான் பெரிய அவார்டு. அதுக்காக தான் படம் எடுக்கப்பட்டது. சோ அதுதான் அந்த ஈகர் மூமெண்ட்ல இருக்கு இப்போ. சோ தொரட்டி அப்படிங்கறது ஒரு ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட எங்களுக்கு இது புதுமையான ஒரு வார்த்தை. சோ எப்படி இந்த ஐடியா, இது இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட ஐடியா இது? வில்லேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட் ரொம்ப ரேரா இருக்கு. அதுமே வில்லேஜ் வந்து பாரதிராஜா சார் காட்டாத வில்லேஜ் கிடையாது, எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க சேரன் சார், அமீன் சார்னு. அவங்க காட்டாத ஒரு களம், அதாவது அவங்க மறந்த களம் இல்ல பதிவு பண்ணாத ஒரு களம் வேணும்னு ஃபீல் பண்ணோம். அதுக்கு தான் இந்த கிடை போடும் வாழ்க்கையை பதிவு பண்றதுக்காக எடுத்தோம். அவங்களோட மெயின் இது வெப்பனே இந்த துரட்டி தான். அதனாலதான் இந்த டைட்டில், இந்த கதைக்கும் இந்த துரட்டிக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். தொரட்டி பேரே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான படம். அப்கோர்ஸ் நிறைய அவார்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. கிராமத்தை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படங்கள் அப்படின்னா கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எப்படி நீங்க இந்த காஸ்ட் எல்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணீங்க? நேம் பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியும். மாயன், செம்பொண்ணு, செந்தட்டி, ஈப்புலி, சோத்துமுட்டி தான் கேரக்டர்ஸ் நேம். இது மோஸ்ட்லி நான் சின்ன வயசுல பார்த்த ரியல் கேரக்டர்ஸ் வந்து எடுத்தேன். இதுக்கான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 months மேல ப்ராசஸிங் நடந்தது. 6 months to 1 year. இந்த படத்துக்கு அதிகமா நாங்க ஸ்பெண்ட் பண்ணதே ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். அதுக்கு ப்ரொடியூசரும் பயங்கர சப்போர்ட்டா இருந்தாரு. செம்பொண்ணுங்க கேரக்டருக்கு முதல்ல 70 பொண்ணுங்களை ஆடிஷன் பண்ணி தான் ஒரு பொண்ணு ஃபைனல் பண்ணோம். மாயன்க கேரக்டர் வந்து சட்டிலா இருக்கணும், கதை ஃபுல்லா இருக்கணும், ஆனா அது பெருசா நடிச்ச மாதிரி தெரியக்கூடாது. ஆனா அவர் தான் பேஸ், அவரை சுத்தி தான் கதைகள் இருக்கும். ஒரு ஃபைன் மார்னிங் இவரே சொன்னார், நான் கொஞ்சம் பண்ணலான்னு ஐடியா இருக்கு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னாரு. நான் உடனே அக்செப்ட் பண்ணிக்கல, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண இருந்தது. நான் அப்போ சொன்னேன், தப்பா நினைச்சாதீங்க, நான் கொஞ்சம் டெஸ்ட் விட்டு இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே, நீங்க என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். 6 மாசம் தாடி வளர்க்கணும், அப்புறம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே தயாராகி ஒரு 1 month டைம் எடுத்து தாடி எல்லாம் வளர்த்து ரெகுலரா காமிச்சார். அதுக்கப்புறம் ஓகேவா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தோன்னே இவரும் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அடாப்ட் பண்ண தயாரா இருந்தாரு. அது வேற ஒருத்தரோட இவர் ப்ரொடியூசர் கம் ஹீரோ அவரே அடாப்ட் பண்ணும்போது அதுக்காக எங்கேயுமே அவர் ப்ரொடியூசருக்காக அவருக்கு இன்ஃபுளுன்ஸோ அதிகமா சீன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே அவரும் கேட்டுக்கல, நானும் பண்ணிக்கல. கதையில என்ன இருந்ததோ அந்த மாயன் அதுக்கு தான் பண்ணோம். So as an actor எவ்வளவு டெடிகேட்டடா இருந்தாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. சோ அடுத்த क्वेश्चन வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ சோ ஷமன் மித்ரு. சோ எப்படி நீங்க இந்த ஒரு கதைக்கு வந்து அடாப்ட் ஆனீங்க? நிறைய விஷயங்கள் சொன்னாரு, நீங்க பண்ண வேண்டியது ஆடி வளர்க்க வேண்டிய விஷயங்கள், ஆடு கூட சுத்தணும். சோ எப்படி இருந்துச்சு இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? சேலஞ்சிங்கான விஷயம் தான். சோ வென் வி டிசைடட் இப்ப நான் தான் நடிக்கணும்னா அன்னையில இருந்து நான் செருப்பு போடுறதை வி அவாய்டட். ஏன்னா பேசிக்கா இப்ப அங்க வந்து தர வந்து அன்இவனான சர்ஃபேஸ் தான், நிறைய தான்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாத்துலயுமே நம்ம கேஷுவலா. நீங்க பயங்கர ஆங்கிலத்துல எல்லாம் பேசுறீங்களா, எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு கதை படத்துல பாருங்க ஸ்லாங்கும் பக்காவா பேசிருப்போம். அதான் அப்புறம் எப்படியே அந்த ஸ்லாங் அப்படியே லைஃப்ல பேச ஆரம்பிச்சோம். தாடி ஆஸ் யூஷுவல் ஒரு 7-8 மாசம் ஹேர் கட் பண்ணல. சோ அந்த ஒரு எல்லாமே கொண்டு வந்தோம். அது மாதிரி எல்லாரோட இப்ப ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும் படத்துல, அந்த ஆட்டுக்குட்டியோட மட்டுமே நான் தனியா ஒரு 10 நாள் பழகினேன். அதுல மெயினா 3 நாள் வந்து 24/7 அந்த ஆட்டுக்குட்டி என் கூடவே வச்சிருந்தேன். நான் கார்ல போனாலும் எங்க போனாலும் அந்த ஆட்டுக்குட்டியோட கூட. நீங்க அந்த படத்துல பார்த்தாவே தெரியும், நான் போனாவே அந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி ஆட்டோமேட்டிக்காவே வரும். சோ இட்ஸ் லைக் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காகவும் இப்போ ஹீரோயினோட இருக்க ரொமான்ஸ் சீனா இருக்கட்டும், சோ எல்லாத்துக்குமே நம்ம டெடிகேட் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம பண்ணோம். சோ இந்த மாதிரி ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னும் போது அவங்க பேசக்கூடிய பாஷையோ இல்ல அந்த சுத்தி இருக்கிற இடம் மட்டும் கிடையாது, மியூசிக் வழியாவும் அந்த ஒரு ஃபீலையும் அந்த எமோஷனையும் அதே அந்த மண்மனம் மாறாம கொண்டு வரணும். அடுத்த क्वेश्चन மியூசிக் டைரக்டர் கிட்ட, ஜிதன் ரோஷன். சோ இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரஸ்டிக்கான லுக், அந்த லுக் அண்ட் அந்த ஒரு இமோஷன் கேட்ட மாதிரி, டயலாக்ஸ் கேட்ட மாதிரி, அந்த ஒரு கதைக்களம் ஏற்ற மாதிரி நீங்க மியூசிக் வந்து கன்வே பண்ணும். அண்ட் சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி மியூசிக், பிஜிஎம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து ஸ்டுடியோக்கு வந்திருந்தேன்.
அப்புறம் வந்து எங்கிட்ட நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். நான் சொன்னேன், சார் கண்டிப்பா நான் அதை பண்றேன், எனக்கு ஒரு சீன் கொடுங்க. அப்புறம் அது பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். பேசிக்கலி நான் ஒரு வயலின் பிளேயர். அப்ப அதனால நிறைய வயலின் ஸ்கோப் இருக்கு, ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்ப அதனால ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்ல வேலை ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டீசர் ட்ரெய்லர் எல்லாம் வந்து அவ்வளோ டெப்த் இருந்துச்சு அந்த பிஜிஎம் ஸ்கோர்ல. சோ வயலினோட வந்திருக்காரு. சோ இந்த படத்தோட பிஜிஎம் ஸ்கோர் நம்மளுக்காக வாசி காமிக்க போறாரு. சோ டீம் ஓகே. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வாசிங்க. ரியலி கேட்கும் போதே அவ்வளோ ஒரு ஃபீல். சோ இதுக்கான காரணம் என்ன, ஏன் இவ்வளவு ஒரு போராட்டம் ரிலீஸ்க்கு? ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாமே ஒரு ஸ்மால் க்ரூ, புது க்ரூ வருதுன்னா அது ரிலீஸ் படம் எடுக்கிற பிரச்சனை இல்ல, அதை ரிலீஸ் கொண்டு வந்ததுதான் மிகப்பெரிய சவால். அது என்னை விட அதிகமா இவர் தான் ரொம்ப சுமையை தாங்கினாரு. ஓப்பனா சொல்லணும்னா நான் படம் எடுத்து கொடுத்தது வரைக்கும் தான். என்னன்னா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணுங்க தான் மெயின் இது. ஏன்னா சரி நிறைய நல்ல படங்கள் வந்து தெரியாம போயிருது. அதாவது அவங்க நல்லா இருக்கு ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சுட்டு தேட்டருக்கு வரதுக்குள்ள தேட்டர்ல படம் இருக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மையான ரீசன். அது தேட்டரு அடுத்த படங்கள் வந்து புஷ் பண்ணி போயிருது. இந்த படத்துக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு ஒரு பெட்டரான பிளாட்ஃபார்ம்ல ஒரு நல்ல ரிலீஸ் பண்றவங்க கொடுக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் அதுதான் சஜஸ்ட் பண்ணேன். அதான் நானும் அந்த நம்ம பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நான் போகாத தெருவுல இப்ப அதான் நான் சொன்னேன், நான் சாலிகிராமத்துல என்ன போஸ்ட்மேனா போட்டா நான் கரெக்டா எல்லா டோர் நம்பர்ல கரெக்டா டெலிவரி கொடுத்துருவேன். சோ இட்ஸ் லைக் அது மாதிரி அவ்வளவு பேரையும் போய் சந்திச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஃபைனலி வி ஃபவுண்ட் தட் பர்சன் அண்ட் தி ஃபில்ம் இஸ் ஆன் நவ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க. அதை வந்து லான்ச் பண்றதுக்கு யாருமே போது உண்மையிலேயே அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும். பட் அதுக்கான ரிவார்ட்ஸ் தான் எல்லா ரெகக்னிஷனும். அவ்வளவு பேரும் பேசுறாங்க இன்னைக்கு வந்து தொரட்டி உடனே அந்த படமா நிறைய அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிற போது ரியலி ஹார்ட் ஒர்க் பேயிங் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். ஒரு கிராமத்து கதைக்களம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிரிப்டா எழுதும் போது ரொம்ப நல்லா வரும். பட் ஷூட்டிங் போகும்போது அதோட டீடைலிங் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அந்த வரிசையில இந்த படம் எடுக்கும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது? அதெல்லாம் எழுதும் போது ஈஸியா இருந்தது, ஆனா எடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு மாடை எடுக்க, அதாவது எல்லா மாடுமே ஒரு 40 மாடு வச்சு எடுக்கிறோம். 40 மாடு ட்ரெயின் பண்ண மாடா இருக்காது. 40 மாடு நீங்க சொன்னதை கேட்கணுமே. கேட்கல. அதான் திருட போறேன், உண்மையில திருட போறேன்னா அவர் திருட ஆர்டிஸ்ட போய் குத்த போகுது. அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டு. ஷார்ட் கேமரானா எல்லாம் கலைஞ்சு ஓடுது. நைட்டை போயிட்டு வேற ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தோம். அது விட சிரமம்னா ஒரு ஓப்பனிங்ல ஒரு 500 ஆடு வச்சு மைக்ரேட் ஆவாங்க. ஆக்சுவலா இவங்களோட பேசிக்கே வந்து ஒரு இடம் விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஓப்பனிங் ஒரு 5 ஷாட் தான் எடுத்திருப்போம். அது வந்து 1 ஃபுல் டே ஆச்சு. ஏன்னா 500 ஆடு கிட்டத்தட்ட நிறைய 500 to 1000 இருக்கும். அந்த மாதிரி ஆடு கேமரா வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணா ஆடு எல்லாம் கலைஞ்சு ஓடுது, வேற டைரக்ஷன் ஓடுது. அப்புறம் கேமராமேனும் நானும் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு வெறும் கேமரா மாத்திரம் பிளாக் கிளாத் போட்டு வச்சுட்டு நாங்க ஒளிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும். அதுக்கப்புறம் தான் அது பாஸ் ஆகி கிராஸ் ஆன அந்த ஃபீல் வந்து இதுல ஒரு பேசிக்கான ஒரு லவ், ஒரு நட்பு, ஒரு துரோகம், ஒரு வஞ்சம், இதை வந்து அவங்க வாழ்வியல்ல அவங்க பேக் டிராப்ல சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். இது வந்து ஒரு சுப்பிரமணியம் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்னான ஒரு சினிமா. கண்டிப்பா துரட்டி பார்த்துட்டு போற எல்லா ஹஸ்பண்ட்ஸும் அவங்களோட ஒய்ஃபோட இன்னும் நல்ல இன்டிமேசியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு படம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாவும்
எப்படி ஃப்ரெண்ட்ஸை கரெக்டா தேர்ந்தெடுக்கணும்னு ஒருத்தரும் பாடம் கத்துக்கூடிய படம். சோ இந்த படத்தோட டீசர் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாக்கும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட் கல்யாணம் வந்து அந்த துரட்டி வச்சு பண்றாங்க. யூசுவலா அவங்களோட இதுல வந்து ஹீரோ அவங்களோட ஜோடி இல்ல அப்படின்னா அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ண டைம்குள்ள வரலன்னா அதுக்கப்புறம் அந்த துரட்டியை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஷார்ட் பார்த்தேன். அதுக்கப்புறமா லவ் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க 2 பேருக்கும் நிறைய சண்டை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சோ இதோட பிளாட் என்ன, எது வந்து இந்த கதையில ஒரு வில்லனா இருக்கும்? ஆக்சுவலா எது வில்லனா இருக்கும்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் வில்லனா இருக்கும். என்னன்னா கூட நட்பு கேடா முடியுங்கிறது. ரெண்டாவது பேசிக்கா அந்த மாயன் கேரக்டருங்கிறது வந்து ஒரு சுயச்சார்பு இல்லாத பாதரசம் மாதிரி எங்க இருக்கும் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். அப்பா கூட ரேப்போரா இருக்கும்போது அப்பா தான் எல்லாமே இருக்கும். அது மாதிரி வைஃப் கூட இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்னு அவங்க செய்யறது நல்லதா கெட்டதான்னு கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த கேப்ஷன்ல போட்டிருக்கோம். வெந்த சோறு சுட்டக்கறி பட்ட சாராயம். இவங்க கூட ரேப்போரா இருக்கதே இவன்கிட்ட இருக்க அந்த ஆடுக்கும் அந்த காசுக்கும் அது ஐடென்டிஃபை பண்ணாமலே அது உணராமலே இருக்கிறது தான். அதுதான் மெயின் வில்லனா இருக்கும். இதனாலதான் அந்த ஹீரோயினுக்கும் இவருக்குமான உள்ள அந்த இதே கான்ஃபிளிக்டே வரும். இதான் பேஸானது. அவங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க ஹீரோயின். இல்ல அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்லாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி அடாப்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே படம் பார்த்திருந்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருந்தாங்கன்னு சொல்ல மாட்டீங்க, எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருந்தாங்கன்னு சொல்லிருக்கீங்க. டோட்டல் டீம் ஒர்க். இதுல தனியா யாரும் நானோ யாரோ இவரோ யாருமே தனியா கிரெடிட் எடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் இதுல பங்கு இருக்கு 100%. அதனால இவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி கிராமத்தை அடிப்படையா வச்சு வரக்கூடிய படங்கள்ல வந்து அந்த ஜியோகிராஃபி அந்த அவங்க யூஸ் பண்ற அந்த ஊர் ஸ்லாங் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுல என்ன மாதிரியான ஸ்லாங் லொகேஷன்ஸ்ல எங்க ஷூட் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி லாங்குவேஜ் இது அந்த கடை போட்டு வாழ்ற அந்த ஆட்டுக்காரங்க ஸ்லாங் பிளஸ் திருநெல்வேலி ராமநாதபுரம் 2 மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு இயல்பான பாஷை இருக்கும். அதுதான் அந்த படத்துல வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு அவங்க வாழ்வியல்ல வழக்கமா சொல்றது வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா இருந்தா ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி இருக்கும்பாங்க, இல்ல ஒரே பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா செம்மறியாட்டு கிடைக்க வழிகாட்ட ஒத்த வெள்ளாடு மாதிரி அப்படிதான் பேசுவாங்க. அவங்க வேலை சார்ந்துதான் அந்த டயலாக்ஸ் கூட இருக்கும். அதெல்லாம் தான் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது அவங்க கூட ராமநாதபுரத்துல போய் உட்கார்ந்து அவங்களோட இதெல்லாம் எடுத்து இது பண்ணி கொண்டு வந்தது. லொகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பேசிக்கா ஒரு கேமராமேன். நானும் பேசிக்கா சினிமாட்டோகிராஃபர். எல்லாம் மல்டி டாலண்டட் பீப்பிள் தான். அதனால ஃபர்ஸ்ட் இவருக்கு கதையை ஃபீட் பண்ணிட்டேன். சோ கதையில என்ன மாதிரியான ஸ்லாங் எப்படி இப்படிலாம் ஷூட் பண்ணிருக்காங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட எவ்வளவு டெப்த் காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோ நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி ஷேர் பண்ணீங்க. பட் இந்த படத்தோட சார்பா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க தியேட்டருக்கு வாங்க, வர்ற வரைக்கும் தான் இது ஒரு புது டீமா இருக்கு, இந்த படத்துக்கு போலாமான்ற டவுட் இருக்கும். ஆனா திரும்பி போகும்போது கண்டிப்பா உங்களோட லைஃபோட பெஸ்ட் 2.5 hours நீங்க வந்து இந்த டைமா இருக்கும். அதுக்கான ஃபுல் ஃபிளட்ஜ் கேரண்டி நாங்க மட்டும் இல்ல, பத்திரிகையாளரோட ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்க. பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள், பெரிய இயக்குநர்கள் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் பிரமாதமா பாராட்டக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா தியேட்டர்ல எங்களுக்குலாம் ஆதரவு கொடுங்க. வாழ்ற எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்குள்ள எப்போ தீபாவளி பொங்கலுக்கு தான் ஊருக்கு போற அந்த ஃபீல் இருக்கும். மற்ற நேரம் மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தருணங்களும் உங்க ஓன் வில்லேஜ், உங்க நேட்டிவ், உங்க வேர்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எங்க இருந்து கிளம்பணும்னு அந்த வேர்கள் எல்லாம் பார்க்கணும்னா இந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல், நம்ம மறந்துட்டு தொலைத்த நம்ம மிஸ் பண்ண அந்த வாழ்வியல் எல்லாமே இதுல இருக்கும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த படம். மிஸ் பண்ணாதே, கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதானா? தேங்க்யூ சோ மச். நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. இந்த படம் இன்டர்நேஷனல் லெவல்ல ஆல்ரெடி போயாச்சு. நீங்க இருக்கக்கூடிய அடுத்த படங்களும் வந்து இதே மாதிரி வெற்றி அமையறதுக்கு, ரிலீஸ் ஈஸியா ஆகிறதுக்கும் ஆல் தி பெஸ்ட் டு யூ. இதே மாதிரி வெற்றியா எல்லாமே கொஞ்சம் எளிமையான வெற்றியா அமைய வாழ்த்துங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.